இன்னைக்குள்ள லெசன் சோஷியாலஜி அண்ட் எஜுகேஷன். சமூகவியல் வரையறைகள். வரையறைகளில் சமூகவியலும் கல்வியும், அதில் சமூகவியல் வரையறை, கல்வியில் சமூகம், அது கல்வியில் கல்வி சமூகம் பற்றிய தற்கருத்து, கல்வி சமூகத்தினுடைய முக்கியத்துவம், கல்வி சமூகத்தின் வரம்பு, சமூகவியலும் கல்வியும் அதனுடைய அடிப்படை கருத்து, கல்வி சமூகவியலின் பரப்பெல்லை, அது ஸ்கோப் ஆஃப் த எஜுகேஷனல் சோசியாலஜி. கல்வி சமூகத்திற்கும், அதாவது கல்வி சமூகத்திற்கும் கல்வி சமூகவியலுக்கும் உள்ள வேறுபாடுகள், கல்வி சமூகம் மற்றும் கல்வி சமூகவியல். கல்வி சமூகவியல்லாம் என்னது? எஜுகேஷனல் சோஷியாலஜி. கல்வி சமூகம் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன். கல்வி சமூகவியல் பற்றிய விளக்கமும் கருத்தும். கல்வி சமூகவியல் வரம்பு. ஓகே, இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட், திஸ் இஸ் அ சோஷியாலஜி அண்ட் எஜுகேஷன். சோஷியாலஜினா என்ன? சமூகவியல். கல்வி எஜுகேஷன்னா கல்வி, நமக்கு தெரியும். ஒரு சமூகவியலும் கல்வியும், சோஷியாலஜி அண்ட் எஜுகேஷன். ஃபஸ்ட்டு சமூகவியல் அப்படிங்கிறது, சோஷியாலஜியின் வார்த்தை உருவாக்கியவர் ஆகஸ்டே கொம்டே அப்படிங்கிறவர் தான். இவர் சமூகவியல், சொசைட்டி என்பது அதனுடைய லோகோஸ் என்கிற 2 வார்த்தைகளினுடைய தொகுப்பாக சொசைட்டி என்று உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த லோகோன்னா நம்மளுடைய லோகோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சிம்பிள் மாதிரி. எனவே சமூகத்தை பற்றி படிப்பது தான் சொசைட்டி, அதாவது சமூகவியல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சமூகத்தில் ஒரு மனிதன் எந்த விதமான இடைவினையை புரிகின்றான் என்பதை பொறுத்து தான் இருக்குது. அதாவது சமூகத்தில் நம்ம படிக்கிற படிப்பு அவனுக்கு எந்த இடைவினை ஆற்ற உதவுகிறது, அதை பற்றி ஆராய்ச்சி செய்து படிக்கிறது தான் இந்த சமூகவியலுக்கான படிப்பு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆகஸ்டஸ் கொம்டே அப்படிங்கிறத இதை அறிமுகப்படுத்தினார். இது உள்ளார. நெக்ஸ்ட்டு இதனுடைய வரையறைகள் பார்ப்போம். நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க, அதில் 2-3 பேர் வரையறையை நீங்கள் கவனிச்சுப்போம். பாரி சுகர்மேன் இல்லை ஸ்வீட்டாக சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்தை, அப்படி வச்சுக்கோங்க. என்ன சொன்னார்னா, மனிதர்கள் குழுக்களாக, அதாவது சமூக குழுக்களாக வாழத் தொடங்கியதன் விளைவாய் தோன்றிய சமூக நடத்தைகளை புறவயத்தன்மையோடு ஆராயுதலே சமூகவியல் ஆகும். அகவயத்தன்மைனா இன்னரில் இருக்கிறது. மனிதனுக்கு 2 வகையான ஃபேஸஸ் இருக்கும். ஒன்று இன்னரில் வேறு மாதிரி இருப்பான், அவுட்டரில் வேறு மாதிரி இருப்பான். அப்போ சமூகங்களுடைய ஒரு புறவயத்தன்மை எப்படி இருக்குது, அவங்க எப்படி பழகிறாங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்யக்கூடியது தான் சமூகியல் அப்படின்னு பாரி சுகர்மேன் அப்படி சொல்கிறாரு. சுகர் இந்த ஸ்வீட்டு சொசைட்டியில் அவங்க பீப்புள் வெளியில் இருக்கும்போது நல்லா ஸ்வீட்டாக இருப்பாங்க, ஆனால் உள்ளர வாட் எவர் மேபி தி கண்டிஷன் தே டிட் நோ அபவுட் தட். ஓகே, சொசைட்டியில் தெரியாது, அப்படி சில பர்சனாலிட்டி இருப்பாங்க. ஓகேவா? பாரி சுகர்மேன். ஆனால் நம்ம ஒரு சமூகவியல், ஒரு மனிதர்களோடு தொடர்புகள்ங்கிறது அவ்வளோ ஈஸியான செயல் அன்று. ஏன்னா சில பேரை பழகினோம்னா பாலில் புளிப்பு ஏறின மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் சில பேர் கூட பழகினோம்னா தேனில் இருக்கிற மாதிரி ஊற வச்ச மாதிரி ரொம்ப நாள் வரும். அப்போ கற்றவர்களோட சேர்றது தான் சிறப்பு அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. இப்போ சொசைட்டியில் வி கேன் நாட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தட் பீப்புள். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவருடைய கேரக்டரைசேஷன் இருப்பாங்க இல்லையா. அதுதான் பாரி சுகர்மேன் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு சொசைட்டியில் எப்படி இருந்தாலும் அந்த பீப்புள் அவங்களுடைய புறவயத்தன்மை, அப்ஜெக்டிவ்ஸ், ஓகேவா, அதோடைய எப்படி இருக்கிறது, பழகிற தன்மையோட ஆராய்தல். அப்போ சமூக பின்னல் தொடர்பு கொண்டு விளங்கும் எண்ணற்ற சமூக அமைப்புகள் ஒரு குழுக்களாக உருவாகிவிடும். ஒரு நெட்வொர்க் மாதிரி மனித சமூகங்கள் உருவாகிவிடக்கூடிய அந்த குழுக்களை ஆராய்வது ஆகும். மேலும் குடும்பம், உறவினர்கள், சமயம், அறநெறிகள், குழுக்கள் அப்படி சொல்லும்போது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடியது கிராமம், அதனுடைய சமயம், அவங்களுடைய உறவினர்கள், அறநெறிகள், வாழ்க்கை முறை போன்ற அனைத்து அம்சங்கள் பற்றி. அப்போ ஃபேமிலி பற்றின ஒரு பேக்ரவுண்ட் சொல்கிறது போட்மூர். ஓகேவா? ஃபேமிலி, அப்புறம் சமூகம், ரிலீஜனாக போர் அடிக்கும். நம்ம வச்சுங்க போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரி, இதான் வரையறேன். அப்புறம் சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன், கல்வி சமூகம்னா என்ன? கல்விக்கான பொதுமைகள் இருக்குது. தனி மனிதனுடைய அனுபவங்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸினுடைய விளைவுனால் பாதிக்கிறது என்று பகுத்தாய்வு செய்யும் பாடப்பொருளாகும். அவர் சமூகம் என கல்விக்கான பொது முகமை. ஒரு கல்வி கற்கின்ற இடம்ங்கிறது ஒரு சொசைட்டியில் தான் நம்ம
கற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவங்க தனி மனிதனுடைய அனுபவங்கள் எவ்வாறு கல்வியும் அதன் விளைவுகளையும் பாதிக்கிறது அப்படிங்கிறத பகுத்து ரொம்ப ஆராய்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா எமிலி டர்க்ஹைம். இந்த மாதிரி பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கேன். எமிலி EMILE, எமிலி TUR, டர்க்ஹைம். இந்த அறிஞர் முதல் நன்னெறி கல்வி பற்றிய ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். அதாவது நன்னெறினா ஒரு சமூகத்திற்கும் அந்த தனி மனிதனுக்கும் அந்த கல்வியினுடைய தொடர் செயல்பாடு எப்படி ஒரு பின்னணியாக நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு முறை சார்ந்ததா முறை சார்ந்தது இல்லாததா, இல்லை எப்படி இருந்தாலும் கல்வி கற்பதில் ஒருங்கிணைக்க ஒரு நபர் அதனுடைய உறுப்பினர்களாக வடிவமைத்து கற்பிக்கும் போது அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற போகிறது அதே கண்டினியூட்டியில் ஒரு கல்விக்கான செயல்பாடுகளை நம்ம எங்கே கற்றுக்கிறதுனா அந்த கல்விக்கான செயல்பாடுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் சமூகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ பொருள் மீனிங்னா என்னென்னா ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு சமுதாயத்துக்கும் ஒன்றுக்கொன்று மாறாத ஒரு தொடர்புடைய ஒரு லிங்கை ஏற்படுத்துகிறது தான் இந்த அதாவது கல்வி சமூகம். சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன், ஓகேவா? கல்வி சமூகம், கல்வி முதல்ல வருது. சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் இங்கிலீஷில் சொல்லும் போது மாற்றி அந்த பின்னாடி உள்ளது முன்னாடி வந்துடும். எஜுகேஷன் கல்வி சமூகம்னு சொல்லிடுவோம், ஓகேவா? ஃபஸ்ட் நான் பார்த்துட்டு இருக்கிறது எஜுகேஷன் ஆஃப் சோஷியாலஜி. கல்வியில் சமூகம், கல்வி சமூகம். கல்வி சமூகத்தில் எப்படி இருக்குது, கல்விக்கும் சமூகத்திற்குள்ள தொடர்பை குறிப்பதே படிக்கும் பாடம் கல்வி சமூகவியல் ஆகும். கல்விக்கும் சமூகத்துக்கும், ஓகேவா? கல்வி சமூகம் அது சமுதாயத்தை மட்டும் சார்ந்து மட்டும் இல்லாமல் ஒரு சமூகத்திற்கும் கல்விக்குள்ள தொடர்பே ஆகும். ஒரு சமுதாயத்தில் மாற்றம் கொண்டு வருவதற்கு கல்வி வரலாறு எவ்வாறு உதவுகிறது. அப்போ இங்கே கல்விக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் டாபிக். ஒரு கல்வியினால் ஒரு மனிதனுடைய தனி மனிதன் எப்படி இருப்பான், அவன் சமூகத்தினோட கொண்டுள்ள தொடர்பு எது, ஒரு கல்வியினால் அவனுடைய மாற்றங்கள் எப்படி நிகழும் அப்படிங்கிற மாதிரி. பல குடும்பங்களிலிருந்து வரும் குழந்தைகள் தங்களுடைய வயதுக்கேற்ப இருக்கிற குழந்தைகளோட எவ்வாறு பழகுகின்றனர். இந்த சமுதாயத்தில் நடைபெறும் சில துரிதமாகவும் சில வச்சு மெதுவாகவும் நடைபெறும். அப்புறம் இப்போ துரிதமாக நடைபெறனா இப்போ டக்கு 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 டக்குன்னு 90 days வேகமாக போகலாம், ஒரு செம்மு வேகமாக போகலாம். அதே சமயம் ஒரு இயர் 12th வரைக்கும் படிக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மெதுவாக நிகழக்கூடிய நடைபெறும் நிகழ்ச்சிகள். ஒரு சமுதாய மாற்றம், அதனுடைய நிகழ்வுகள், நிர்வாக அமைப்பு இவற்றில் கலந்து கொண்டு கல்வி எவ்வாறு மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதாகும். சமூகத்தில் செய்தி பரிமாற்றம் அப்படிங்கிறது என்னென்னா மனிதனுடைய சமூக இயல்பில் ஒரு கருத்தை தங்களுக்குள்ளே தகவல் பரிமாற்றம் செய்து கொள்கிறார்கள், அதுதான் இதாவது செய்தி பரிமாற்றம் ஆகும். அப்போ ஒரு சமூகத்தினுடைய அங்கத்தினர்களிருந்து எவ்வாறு அந்த சமூக மக்களோடு அவங்க பொதுநலத்திற்காக அநேக திட்டங்களையும் தீட்டுகிறார்கள், அது அரசாங்கம் தான் திட்டுது. இது அந்த குழுவில் உள்ள மற்ற அங்கத்தினுடைய செலவு செய்வதற்கும் அது நம்ம குழுவில் உள்ள முயற்சிகளை எடுப்பதற்கும் உதவியாக இருக்குது. பல்வேறு ஜாதி சமய அமைப்புகள் உள்ளது. ஓகே, இப்படி வரலாறு தத்துவம் இப்படா இந்த சோஷியாலஜி ஆஃப் எஜுகேஷன் வந்துச்சு அப்படி பார்த்தோம்னா அதே எமிலி டர்க்ஹைம் அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் தனி மனிதருக்கும் கல்வி சமூகத்துக்கும் உள்ள தொடர்பு சொல்லியிருப்பார். இங்கே நம்ம பார்க்குறது அங்கே எமிலி, இங்கே எமில் துர்காய்ம் அவர் தான், ஓகேவா? எமில் துர்காய்ம் எப்படி சொல்லிக்கலாம். முதல்ல இவர் 1858 1917 என்ன சொன்னார்னா ஒரு முறையான சமூகவியல் கல்வியை குறித்த ஆய்வுகளை முதலில் தொடங்கினார். அது என்ன சொல்கிறேன்னா நம்ம மேன்மேலும் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் வெபர் சமுதாயம், மேக்ஸ் வெபர், முல்லர் அப்படிலாம் ஒரு சமுதாய தொடர்போட ஒரு விஷயங்களை சொல்லுவார். ஒரு சீன கல்வியறிவு பற்றிய ஆய்வுகளையும் மேற்கொண்டார். மேக்ஸ் வெபர் முல்லர் இது 3 பேரும் ஒரே காமனாக வருவாங்க மேக்ஸிமம். இது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இதை குறித்து உலகெங்கிலும் எப்படிலாம் கொண்டு வந்தாங்க.